அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாதி கிளம்பி வக்கரதந்தாதி மிக தன்னோதந்தி பிரதி மகாகல்வியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திலிருந்து திருவரலாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன் எப்படின்னு பார்ப்போம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷன் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமான வாரம். தைரியம் குறையக்கூடிய காலம், தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலம். குறையும் ஏறும். காரணம், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பின்னாடி 7ஆம் இடத்துலயும், அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல வந்து அமரும்போது சந்திர பகவான் முதல்ல தைரியத்தை குறைப்பார், அதுக்கப்புறம் தைரியத்தை அதிகரிப்பார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 கிரகம் உங்களுக்கு நின்று வேடிக்கை பார்க்கும். 6 கிரகம் கூடி இருக்கிற ரொம்ப அமோகமான காலம், கரெக்டு தான். ஆனா ஏதாவது ஒரு பலம் கொடுக்குமான அது போட்டி கிரகமா மாறிடும் விருச்சிக ராசிக்கு. உங்க ராசிநாதன் அதிலே அமர்ந்து 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும்போது உங்க ராசிக்கு கேந்திராதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அடுத்து சூரிய பகவான், சனி எல்லாமே கூடி ஒன்னா இருக்கும்போது எந்த முனைப்பும் தன்முனைப்பற்று செயலாற்றுவது தானே செயலாற்றுவது தெரியும். அப்போ நீங்க எந்த கிரகத்தை எதிர்பார்க்க அவசியம் கிடையாது. எந்த விதமான செயலுக்கும் ஆட்படாமல் செல்லக்கூடிய தன்மை. அப்ப நான் செல்லக்கூடிய வாழ்க்கை, நான் செல்லக்கூடிய பாதை சரியானா கண்டிப்பாக சரி. ஏன்னா இவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இந்த வாரம். ஒண்ணு சார்ந்து இருந்தாலும் இந்த வாரத்துல உங்களுக்கு அமோகமான வெற்றி பெறக்கூடிய தன்மை. சொல்லுவான், 2 பேர் நடந்து போன ஒருத்தன் நடுவில் பூண்டு போயிடுவாயா, அவன் எப்படி ஜெயிச்சு வந்தான்னு தெரியல, நல்லா ஓட்ட பண்ணை நல்லா ஓடிட்டு இருக்காங்க, ஆனா அவன் பின்னாடி வந்தமா தெரிஞ்சுது, இப்ப டக்குன்னு முன்னாடி வந்துட்டான், பிரைஸ் வாங்கிட்டான்னு சொல்லு. அதே போல்தான் நீங்க வந்து வாழ்க்கையில பின்னோக்கி சென்று இருந்தாலும் முன்னோக்கி வரக்கூடிய தன்மை உருவாகும். குரு பகவான் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில வந்து அமரும் போது, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அமரும் போது உங்களுக்கு 7ஆம் இடத்துலயும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற 7, 8, 9ஆம் இடத்துல வந்து அமர்ந்துடுவார். ஆகவே இந்த வாரத்துல 3 இடம் மாற்றம் ஏற்படும் போது உங்க மன ரீதி ஏற்படக்கூடிய போராட்டம் நிவாரணம் காண முடியும். ஆகவே வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். வெற்றி பெற்று எப்படி ஜெயிக்கலாம்? வெற்றினாலே ஜெயிப்பு தானே. எப்படி வெற்றி அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இது செய்வ, இது செய்ய மாட்ட, நீ செய்ய மாட்டேன்னு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க சொல்றது சொல்லிட்டே போட்டோம், நம்ம போறது போயிட்டே இருக்கலாம் சொல்லி அத்தனைவருடைய பேச்சு கேட்காம நீங்க செல்லும் போது வெற்றி பெறும். அதான் வெற்றி பெறுறது, ஜெயிக்கவும் தன்மையை உண்டாகும். அதனால இந்த விஷயத்தை நீங்க வந்து தன்முனைப்பாக இருந்து தானா செயலாற்றுவது சிறந்தது. ஆகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்துக்கு உண்டான தன்மை அதிகரிக்கும். ஏதேனும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அமோகமான பலன் கொடுக்காமல் போனாலும் மற்ற கிரகத்துடான தொடர்பு அருமையாக அமர்ந்திருப்பதால் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி கொள்ளலாம். பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு தொகை ஏதேனும் ஒதுக்கி வைக்கலாம். ஆகவே இந்த செல்லவிடம் சிறப்பு அடையிலே அப்படின்னு நினைக்கும் போது உங்க விட்டு போன உறவு மீண்டும் வந்து சேரக்கூடிய தன்மை உண்டாகும். தாய் வழி சொத்து ஏதேனும் இருந்தால் அடையக்கூடிய யோகம். தாய் வழி சொத்து இல்லை, அந்த தாய்க்கு நல்லா பராமரிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்க தாய் தகப்பனையும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்துல அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் துறையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யறவர்களாக இருந்தாலும் சரி, இதில் கமிஷன் ஏஜென்ட்டை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அழிந்து திரிந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி வேலை செய்யறவர்களாக இருந்தாலும் சரி, சற்று கவனமாக இருந்து செயல்பாற்றணும். எச்சரிக்கையாக இருந்து வரக்கூடிய தன்மை. காரணம், உங்க மேல் வீண் பள்ளி போடக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே நிதானமாக இருந்து அன்போடு பேசி அரவணைப்போடு சென்று அத்தனை பேர்கிட்ட ஒரு நல்ல பேர், நல்ல தன்மதிப்பு உண்டாகணும். அப்ப முருகப்பெருமானுடைய துணை வேணும் உங்களுக்கு. இப்ப முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து ஒரு காரியத்தை தொடங்கும் போது வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். உங்க ராசியிலே அனுஷமும் கேட்டே இருக்கிறாலும் பெருமாளை போய் சேவிப்பது,
கோமாதாவை தரிசனம் செய்வது, ஒரு பசுமாடுக்கு ஏதேனும் ஒரு வாழைப்பழமா ஒரு அகத்திக்கீரை ஏதாவது வாங்கி இந்த வாரத்துல நீங்க கொடுத்து வரும்போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். அதே குழப்பமின்றி நிறைவேறக்கூடிய தன்மை உருவாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை